இயேசு கிறிஸ்துவின் ஈடே நேற்று நாமத்தினால அதனால நாளின் அதிகாலை வேளையிலே அன்றைய வார்த்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிற உங்களை யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக, இடைப்படுவாராக. கரங்களில் இருக்கக்கூடிய வேத புஸ்தகத்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 20வது வசனத்தினுடைய முதல் பகுதி இப்படியாக சொல்கிறது: அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்துக்கு நேராக எழும்புகையில் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்துக்கு நேராக எழும்புகையில் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. இந்த அக்கினி ஜுவாலை எந்த பலிபீடத்திலிருந்து வானத்துக்கு நேராக எழும்புகிறது என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் நமக்கு ஒரு காரியத்தை காட்டி கொடுக்கிறது. சிம்சோன் என்கிற ஒரு நியாயாதிபதியை கர்த்தர் முன்குறித்து அழைக்கிறத அந்த காலகட்டத்துல அவனுடைய தகப்பனாகிய மனோவாவோடு கூட தாயோடு கூட பேசி அவர்களோடு கூட அவர்களுக்கு தரிசனமானது நிமித்தமாக மனோவா கட்டி எழுப்பின பலிபீடத்திலிருந்து இந்த அக்கினி ஜுவாலை வானத்துக்கு நேராக எழும்புகிறது என்று சொல்லி நமக்கு காட்டி கொடுக்கிறத பார்க்க முடிகிறது. இப்ப அக்கினி ஜுவாலை வானத்துக்கு நேராக எழும்புகிறது. அந்த அக்கினி ஜுவாலை எங்க இருந்து எழும்புகிறதுனா, பலிபீடத்திலிருந்து அந்த அக்கினி ஜுவாலை புறப்படுகிறத பார்க்க முடிகிறது. இப்ப அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து புறப்படுகிறதற்கு முன்பாக அந்த பலிபீடத்துல பலிகள் செலுத்தப்பட்டதுனால அந்த பலிகளை அங்கீகரிக்கிறதின் அடையாளமாக அந்த அக்கினி ஜுவாலை வானத்துக்கு நேராக புறப்படுகிறத இந்த அதிகாரம் அல்லது இந்த குறிப்பிட்ட சம்பவம் நமக்கு காட்டி கொடுக்கிறத பார்க்க முடிகிறது. அப்ப ஒரு ரட்சகன் அல்லது ஒரு நியாயாதிபதி கர்த்தருக்காக செயல்படக்கூடிய ஒரு மனிதன் எழும்புகிறதற்கு பின்பாக மறைமுகமாக அங்க ஒரு பலி செலுத்தப்படுகிறதும், அங்க ஒரு ஒரு அர்ப்பணிப்பு இருக்கிறதும், அல்லது அந்த மனோவாவை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறதும், அவர்களை பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்கிறதை எச்சரிக்கிறதையும் இந்த அதிகாரம் நமக்கு தெளிவாக காட்டி கொடுக்கிறத பார்க்க முடிகிறது. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசக்கூடிய காரியம், அக்கினி ஜுவாலையில அன்னைக்கு பலிபீடத்திலிருந்து அக்கினி ஜுவாலை எழும்பினது என்று சொல்லுகிறத பார்க்க முடியும். இன்னைக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம், வேதத்தை அனுதினமும் வாசிக்கிறோம், வேதத்தை தியானிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், அநேக காரியங்களை கர்த்தருக்காக செய்கிறோம். ஆனா கடைசியாக நம்முடைய பலிபீடத்துல நம்ம பலியாக செலுத்தின காரியம் என்ன? கடைசியாக கர்த்தர் நம்மோடு கூட பேசி நம்ம ஆண்டவருக்காக அல்லது நம்ம தேவ ராஜ்யத்துக்காக நம்ம எந்த காரியங்களை பலிபீடத்துல வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஆவியானவர் சிந்தித்து பார்க்க இந்த காலை வேளையில அழைக்கிறார். யாத்ராகமம் புஸ்தகம் 29வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பார்த்தோம்னு சொன்னா, அங்க பலி எப்படி செலுத்தப்பட வேண்டும் என்கிறதை குறித்து கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறான்னு சொன்னா, அந்த பலி முழுமையாக செலுத்தப்பட வேண்டும் என்கிறத நமக்கு இந்த யாத்ராகமம் புஸ்தகம் 29வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது: ஆட்டுக்கடா முழுவதையும் பலிபீடத்தின் மேல் தகித்து விடுவாயாக என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறத பார்க்கும். இப்ப ஒரு பலி செலுத்தப்படும் போது அது முழுமையாக செலுத்தப்பட்டு இருக்க வேண்டும் என்கிறத இந்த வசனம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. அதே யாத்திராகமம் 29வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசித்து பார்த்தோம்னு சொன்னா, பலிபீடத்தின் மேல் நீ பலியிட வேண்டியது என்னவெனில், இடைவிடாமல் ஒவ்வொரு நாளிலும் ஒரு வயதான 2 ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும். ஒரு ஆட்டுக்குட்டியை காலையிலும் மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலும் பலியிடுவாயாக என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. அப்ப இடைவிடாமல் பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தை நமக்கு காட்டி கொடுக்கிறத பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, ஒரு வயதான, அதாவது இள வயதான ஒரு ஆட்டுக்கடாவை அங்க பலி கொடுக்கிறத பார்க்க முடிகிறது. அப்ப இடைவிடாமல் பலி செலுத்தக்கூடிய அனுபவம் நமக்கு இருக்கும்போது, நமக்குள்ள எழும்பக்கூடிய அல்லது நமக்குள்ள எழும்பக்கூடிய அந்த மாம்சத்தின் கிரியைகளா இருக்கலாம். அது இளல் இள வயதுல இருக்கும்போதே அது வளர்ந்து வேர் விட்டு விருட்சமாக மாறுவதற்கு முன்பாக அதை பலிபீடத்துல வைக்கும்போது, அதை அது அதை மேற்கொள்ளுகிறதற்கு அல்லது இன்னும் ஆண்டவருக்காக நம்ம வைராக்கியமாக எழும்புகிறதற்கு அந்த அப்படிப்பட்ட பலிகள் செலுத்தப்பட வேண்டும். அப்ப அந்த பாவமோ அல்லது அந்த இச்சையோ அல்லது அந்த மாம்சத்தின் கிரியையோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியமோ அது நம்மளிருந்து முளைத்து எழும்பும் போதே அது பலிபீடத்துல வைக்கப்படக்கூடிய அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால், இடைவிடாமல் பலி செலுத்துகிற அனுபவம் நமக்கு இருந்தா மாத்திரம்தான் அதை அனுதினமும் ஆராய்ந்து பார்த்து அல்லது அனுதினமும் நம்மை தற்பரிசோதனை செய்து பார்க்கும்போது அந்த காரியத்தை நம்மளால பலிபீடத்துல வைக்க முடியும். இங்க வேதம் சொல்லுகிறது,
இடைவிடாமல் பலி செலுத்த வேண்டும் என்கிறது, காலையும் மாலையும் பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு காட்டிக் கொடுக்கிறத பார்க்க முடிகிறது. அப்ப அப்படி அந்த ஃப்ரீக்வென்ட் ஆஃப் டைமுக்குள்ள இல்ல அதிக நேரம் அல்ல ஒரு நாளைக்கு 2 முறையோ, 3 முறையோ நம்மை தற்பரிசோதனை செய்து கர்த்தர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகள, அல்லது நாம தியானித்த வார்த்தைகள, நம்மோடு கூட ஆவியானவர் ஜெபத்துல உணர்த்தின காரியங்கள, ஆண்டவருடைய சமூகத்துல அல்லது பலிபீடத்துல வைத்து அதை அர்ப்பணித்து அல்லது அதை ஒப்புக் கொடுத்து அந்த காரியத்த விட்டு விடுகிறதற்கு தீர்மானித்து, கடைசியாக எந்த காரியத்த அப்படிப்பட்ட தீர்மானத்துல விட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், நம்முடைய பலிபீடம் செப்பனிடப்பட்டு இருக்கிறதா? அது ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறதா? அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். அநேக நேரங்கள்ல கர்த்தருக்காக பல காரியங்களை வைராக்கியமாக நம்ம செய்து கொண்டிருந்தாலும், நம்முடைய பலிபீடங்களிலிருந்து அக்கினி ஜுவாலை புறப்படாதனால, ஆண்டவர் விரும்புகிற வண்ணமாக நீங்களும் நானும் எழும்ப முடியாதபடிக்கு ஒரு தடை இருக்கிறத நாம உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப கர்த்தர் விரும்புகிற வண்ணமாக நீங்களும் நானும் எழும்ப வேண்டும் என்று சொன்னால், அதற்கு முன்பாக நம்முடைய பலிபீடங்களிலிருந்து அக்கினி ஜுவாலை எழும்ப வேண்டும். அக்கினி ஜுவாலை எழும்ப வேண்டும் என்று சொன்னால், அங்க பலி செலுத்தப்பட்டு இருக்க வேண்டும். பலி செலுத்தப்பட்டாதான் அதை அங்கீகரிக்கிறதற்கு, அதை ஏற்றுக்கொள்கிறதற்கு அங்கிருந்து அக்கினி ஜுவாலை புறப்பட முடியும். அப்ப லேவியராகமம் புஸ்தகம் 1வது அதிகாரம் எடுத்து வாசித்து பார்த்தோம்னு சொன்னா, அங்க பலி எப்படி செலுத்தப்பட வேண்டும் என்கிறத நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறத பார்க்க முடிகிறது. லேவியராகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பார்த்தோம்னு சொன்னா, பலி செலுத்தப்பட வேண்டிய அந்த மிருகத்தை அல்லது ஆடையோ மாடையோ என்ன செய்யணும்னு சொன்னா, கர்த்தருடைய சந்நிதியிலே கொலை செய்ய கடவன், கொல்ல கடவன் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறத பார்க்க முடியும். கர்த்தருடைய சந்நிதியில அதை கொண்டு வந்து கொல்ல கடவன் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த அதே அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பார்த்தோம்னு சொன்னா, பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன பலியை தோல் உரித்து அதை சந்து சந்தாக துண்டிக்க கடவன் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. தேவ பிரசன்னத்துல எந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறாரோ அல்லது ஆவியானவர் நம்மை உணர்வடைய செய்கிறாரோ அந்த காரியத்தை பலிபீடத்துல முற்றிலுமாக விட்டு விடுகிறதற்கோ அல்லது முற்றிலுமாக அதை அதை முற்றிலுமாக உயிர் பெற முடியாதபடிக்கு மீண்டும் அது நமக்குள்ள எழும்ப முடியாதபடிக்கு அதை முழுவதுமாக அழிக்கிறதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறத பார்க்க முடிகிறது. 6வது வசனம், அதை தோல் உரித்து சந்து சந்தாக அதை துண்டிக்க வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. எந்த காரியத்தை கர்த்தர் நம்மிடத்துல உணர்த்துகிறாரோ, எந்த மாம்சத்தின் கிரியைகளை கர்த்தர் நமக்கு அடையாளப்படுத்துகிறாரோ, எந்த மாம்சத்தின் கிரியைகள் நமக்குள்ள இருக்கிறதுன்னு சொல்லி கர்த்தர் சுட்டி காட்டுகிறாரோ அந்த காரியத்தை முற்றிலுமாக ஆண்டவருக்கு முன்பாக கன்ஃபஸ் பண்றதுக்கு அல்லது அதுல எந்த ஒளிவு மறைவும் அவருக்கும் நமக்கு இல்லாதபடிக்கு முழுமையாக அறிக்கையிடுகிறதற்கு ஒப்பு கொடுக்கிறதற்கு அதை தோல் உரிக்கிற அனுபவத்தை கர்த்தர் நமக்கு காட்டி கொடுக்கிறார். இப்படி நாம பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறத பார்க்க முடிகிறது. இப்படி நாம பலி செலுத்தக்கூடியவர்களாக நாம இருக்கிறோமா? எத்தனை முறை வேதத்தை வாசிக்கும் போது தியானிக்கும் போதும் கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். பேசின காரியங்களை அவருக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஒப்பு கொடுத்த காரியங்களை அறிக்கையிட்டு இருக்கிறோம். அறிக்கையிட்ட காரியங்களை பலிபீடத்துல வைத்து அதை முழுவதுமாக தோல் உரித்து அதை கர்த்தருடைய பிரசன்னத்துல அந்த காரியங்களை கொலை செய்து அந்த காரியங்களை மேற்கொண்டு அந்த காரியங்களை அவர் அங்கீகரித்திருக்கிறார். அப்படிப்பட்ட அவர் அங்கீகரிக்கக்கூடிய பலிபீடமாக அல்லது தேவ மனுஷனாக நீங்களும் நானும் இருக்கிறோமா என்கிறதை ஆவியானவர் சிந்தித்து பார்க்க அந்த காலை வேளையில அழைக்கிறார். அப்படி அங்கீகரித்ததுனாலதான் அல்லது அப்படி அன்னைக்கு மனோவா அவன் பலி செலுத்தி அந்த பலி அங்கீகரிக்கப்பட்டதுக்கு பின்பாக தான் அவன் மூலமாக ஒரு பெரிய ரட்சகன் எழும்புகிறத, ஒரு பெரிய காரியத்தை கர்த்தருக்காக செய்யக்கூடிய சிம்சோனை கர்த்தர் எழுப்புகிறத பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட பலியிடுகிற அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா என்கிறதை கர்த்தர் இந்த காலை வேளையில சிந்தித்து பார்க்கும்படியாய் அழைக்கிறார். இடைவிடாமல் பலி செலுத்துகிற அனுபவம் இருக்குதா? இளமையானதை செலுத்துகிற அனுபவம் இருக்கிறதா? முழுமையானதை செலுத்துகிற அனுபவம் இருக்கிறதா? அந்த காரியங்களை தோல் உரித்து முற்றிலுமாக அதை அழித்து விடுகிற அல்லது முழுவதுமாக அதை விட்டு விடுவதற்காக தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு பலி செலுத்துகிற அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா என்கிறதை ஆவியானவர் சிந்தித்து பார்க்க அழைக்கிறார். அப்படிப்பட்ட அனுபவம் நமக்குள்ள இருக்கும்போதுதான் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்காக வல்லமையாக அல்லது மகிமையாக பயன்படக்கூடிய ஒரு பாத்திரமாக நம்மால எழும்ப முடியும் என்று சொல்லி வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறத பார்க்க முடிகிறது. இன்னும் நெகேமியாவின்
புஸ்தகம் 7வது அதிகாரம் 65வது வசனத்தை வாசித்து பார்த்தோம்னு சொன்னா, அங்க ஒரு ஆசாரியன் எழும்ப மட்டும் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஒரு ஆசாரியன் எழும்ப வேண்டும் என்கிறது அந்த காலத்துல ஒரு பெரிய தேவையாய், அவசியமாய் இருந்தத அந்த வசனம் நமக்கு தெளிவாக காட்டிக் கொடுக்கிறத பார்க்க முடிகிறது. அப்ப வேதம் நமக்கு ஒரு காரியத்தை காட்டிக் கொடுக்கிறது, ஆசாரியனாக எழும்ப வேண்டும் என்று சொல்லி எழுதியிருக்கிறத பார்க்க முடிகிறது. அதே லேவியாகமம் 16வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசித்து பார்த்தோம்னு சொன்னா, ஆசாரியனுடைய பணி என்ன அப்படிங்கிறது, ஆசாரியன் எதற்காக ஏற்படுத்தப்பட்டான் பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல அப்படிங்கிறத அந்த வசனம் நமக்கு காட்டிக் கொடுக்கிறது. ஆசாரியனே பாவ நிவர்த்தி செய்ய கடவுள்ன்னு சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. பாவ நிவர்த்தி செய்யும்படியாக ஆசாரியன் எழுப்பப்பட்டு இருக்கிறான். ஆசாரியனுடைய பணி ஜனங்களுக்காக, மக்களுக்காக யாரெல்லாம் பாவ உணர்வடைந்து, யாரெல்லாம் பாவ நிவர்த்தி பலி செய்கிறதற்காக வருகிறார்களோ, பலி செலுத்த வருகிறார்களோ அவர்களுக்காக, அவர்களுடைய நாமத்தினால அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஆடையோ, மாடையோ, புறாவையோ அவர்களுக்காக, அவருடைய பாவங்களுக்காக இவன் பலி செலுத்தி அந்த பாவ நிவாரண பலிய அவன் செலுத்துகிற அந்த பணியை தான் அந்த ஆசாரியன் செய்து கொண்டு இருக்கிறத பார்க்க முடியும். ஆனா இப்படி செய்து கொண்டிருந்தால் அல்லது இப்படி நடைபெற்று கொண்டிருந்த இந்த பாவ நிவாரண வழிய ஆண்டவர் தம்முடைய மரணத்தின் மூலமாக அல்லது தன்னையே அவர் கொடுத்ததின் மூலமாக அவர் அந்த நடைமுறையை மாற்றுகிறத நம்ம வேதத்துல வாசிக்கிறத பார்க்க முடிகிறது. இதுவரைக்கும் ஜனங்களின் பாவங்களுக்காக விலங்குகள் பலியிடப்பட்டு வந்தது. அதனால அதை பலி செலுத்துகிறதற்காக ஆசாரியன் தேவைப்பட்டான். ஆனா எல்லா ஜனத்துக்கும் ஒரே பலியாக கிறிஸ்து இயேசு தம்மையே பலியாக கொடுத்ததுனால இனி பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லாததுனால, வேறொரு பலி தேவையில்லை என்பதனால, இனி அந்த ஆசாரியன் தேவையில்லைன்னு சொல்லி அவர் மரணிக்கும் போது தேவாலயத்தினுடைய திரைச்சீலை 2ஆக மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்ததுன்னு சொல்லி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 51வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுவரைக்கும் இருந்த நடைமுறைய கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்து தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்ததுனால அவர் அந்த நடைமுறையை மாற்றுகிறார் அல்லது அந்த நடைமுறையில ஒரு 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 முன்னேற்றத்தை, ஒரு அப்கிரேடேஷனை அவர் கொண்டு வருகிறத பார்க்க முடிகிறது. அப்ப ஆசாரியனுக்குரிய வேலை அங்க இல்லாமல் போகிறத பார்க்க முடிகிறது. ஆனா அதே புதிய அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்துல எழுதுகிறார், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லி அவர் தன்னுடைய நிருபத்துல எழுதி வைத்திருக்கிறத பார்க்க முடிகிறது. அப்ப ஆசாரியனுடைய பணி பாவ நிவர்த்தி செய்வது. பாவ நிவர்த்தி செய்கிற அந்த வேலைய முழுவதுமாக கிறிஸ்து இயேசு தன்னையே பலியாக கொடுத்து அவர் அந்த வேலையை செய்து முடித்து விட்டதுனால இனி அதற்கான வேலை இல்லை அப்படிங்கிறதுனால அந்த தேவாலயத்தினுடைய திரைச்சிலை 2ஆக கிழிக்கிறத பார்க்க முடியும். ஆனாலும் அதற்கு அப்புறமும் பேதுரு எழுதுகிறார், புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல தான் எழுதுகிறார், நீங்களும் நானும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லி பேதுரு எழுதி வைத்திருக்கிறத பார்க்க முடியும். அப்ப இந்த ஆசாரியன் எப்படிப்பட்டவன் அல்லது அவனுடைய பணி என்ன? இன்னைக்கு ஒரு ஆசாரியன் எழுமனா அவன் பலி செலுத்த வேண்டிய ஜனங்களுக்காக அவன் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் ஏற்கனவே கிறிஸ்து நமக்காக பலியாகி விட்டார். ஏற்கனவே பலி செலுத்தப்பட்டு ஆகிவிட்டதுனால இன்னொரு பலி செலுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இங்க பேதுரு எழுதி இருக்கிறனுடைய சாராம்சம் அல்லது அதனுடைய பின்புலம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், எபிரேயர் 4வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியன் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவை எபிரேயர் நிருபத்தை ஆக்கினோன் அடையாளப்படுத்துகிறத பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவை மகா பிரதான ஆசாரியனாக எபிரேயர் நிருபம் நமக்கு காட்டி கொடுக்கிறது அல்லது அடையாளப்படுத்துகிறத பார்க்க முடிகிறது. அப்ப பலியாக செலுத்தப்பட்டவரே, பலியாக வந்தவரே, பலியானவரே இன்னைக்கு மகா பிரதான ஆசாரியனாக எழுப்பி நிற்கிறத பார்க்க முடிகிறது. இதுவரைக்கும் இருந்த எல்லா ஆசாரியர்களை காட்டிலும் இனி ஒரு ஆசாரியன் எழும்ப அவசியம் இல்லை என்கிற அந்த சூழ்நிலையில கிறிஸ்து இயேசுவே பலியாக தன்னையே கொடுத்தவரே ஆசாரியனாக அவர் செயல்படுகிறத அல்லது அவர் நிற்கிறத வேதம் நமக்கு தெளிவாக காட்டி கொடுக்கிறத பார்க்க முடிகிறது. அந்த ஆசாரியன் இன்னைக்கு அந்த மகா பிரதான ஆசாரியர் என்ன பணியை செய்து கொண்டு இருக்கிறார் சொல்லி வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறதுன்னு சொன்னா, பரலோகத்துல பிதாவினுடைய வலது பட்சத்தில் நின்று உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் இன்றைக்கும் பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறத பார்க்க முடிகிறது. அப்ப அவர் யாருக்காக பரிந்து பேசுகிறார்? தன்னை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக மாத்திரமா?
அவரு தன்னை விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரா? தன்னை தன்னை ஆராதிக்கிறவர்களுக்கு மாத்திரம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரா? தனக்கு தன்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு மாத்திரம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரா என்று சொல்லி நம்ம பார்ப்போம்னு சொன்னா, அவர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் பரிந்து பேசுகிறார், ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்காகவும் பரிந்து பேசுகிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கும் பரிந்து பேசுகிறார். ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இன்னும் முரட்டாட்டமாய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களுக்காகவும் பரிந்து பேசுகிறார். அவரை அறிந்து கொண்டவர்களுக்காகவும் பரிந்து பேசுகிறார். அவரை அறிந்து கொள்ளாமல் அறியாமையில் இருக்கிற ஜனங்களுக்காகவும் பரிந்து பேசுகிறார். அப்படி எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் எல்லா ஜனங்களையும் தம்முடைய ஜனங்களாக பாவித்து எல்லாவற்றையும் தான் உருவாக்கின தான் நேசிக்கிற ஜனமாக அவர் பார்க்கிறதுனால அந்த முழு மனுக்குலத்துக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பணியை இந்த உத்தம மகா பிரதான ஆசாரியனாகிய கிறிஸ்து இயேசு நமக்காக செய்து கொண்டு இருக்கிறதை இந்த வேதம் நமக்கு அடையாளப்படுத்துகிறத பார்க்க முடிகிறது. அப்ப பேதுரு அப்போஸ்தலன் அழைக்கிற அந்த அழைப்பு ராஜரிக ஆசாரிய கூட்டமாய் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லுகிற அந்த காரியம், அப்ப இன்னைக்கு அப்படிப்பட்ட பரிந்து பேசக்கூடிய அல்லது பரிந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு ஆசாரிய இருதயம் உள்ள அல்லது ஒரு ஆத்தும பாரம் கொண்ட இருதயம் உள்ள மனிதர்களை கர்த்தர் தேடுகிறார். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஆசாரியர்கள் எழும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்டவர்களாக நீங்களும் நானும் இன்னைக்கு இருக்கிறோமா அப்படிங்கிறதா ஆவியானவர் இடத்துல சிந்தித்து பார்க்கும்படியா அழைக்கிறார். இன்னைக்கு ஆத்துமாக்களுக்காக நம்ம பரிந்து பேசி ஜெபிக்கிற ஜெபம் எந்த அளவுக்கு இருக்கிறது? அல்லது நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்காக, நம்மோடு கூட ஊழியத்துல பயணிக்கிறவர்களுக்காக, அல்லது நம்மோடு கூட நல்ல உறவுல இருக்கிறவர்களுக்காக, நம்ம ஏற்றுக்கொண்டவர்களுக்காக நம்ம நல்ல நம்பி ஜெபிக்கிறோம். அவர்களுடைய பாரங்களை நம்முடைய பாரங்களாக பார்க்கிறோம். அவர்களுடைய சுமைகளை நம்முடைய சுமைகளாக பார்க்கிறோம். ஆனா கிறிஸ்து இயேசு இன்னைக்கு பிதாவினுடைய வலது பார்சத்தில் நின்று பரிந்து பேசும்போது, அவர் அப்படிப்பட்டவர்களுக்காக மாத்திரம் பரிந்து பேசவில்லை. அவர் எந்த பாரபட்சமும் இன்றி தன்னை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். தன்னை விசுவாசியாத ஒரு கூட்டத்துக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். தனக்கு விரோதமாக இன்னைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நாமளும் அப்படிப்பட்ட இருதயம் உடையவர்களாகத்தான் இருக்கிறோமா? அப்படிப்பட்ட தகப்பனின் இருதயம் நமக்கு இருக்கிறதா? அப்படிப்பட்ட மேய்ப்பனின் இருதயம் நமக்கு இருக்கிறதா? அப்படிப்பட்ட பரந்த ஆத்தும பாரம் நிறைந்தவர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோமா என்கிறத சிந்தித்து பார்க்க ஆவியானவர் அழைக்கிறார். அப்படிப்பட்ட பாரமுடையவர்களாக, அப்படிப்பட்ட ஆசாரியனாக, அப்படிப்பட்ட ஆசாரியத்துவ ஊழியமுடையவராக நீங்களும் நானும் எழும்ப வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு தேவ ராஜ்யத்தினுடைய தேவையும் தேவனுடைய எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்துக்குள்ள மீட்டு அழைத்து கொண்டு வரும்போது ஒரு பெரிய அந்த மீட்பின் பயணத்துல தேவ கோபாக்கினை அந்த ஜனங்களுக்கு நேராக திரும்பும் போது மோசே என்கிற அந்த தலைவன் அவன் சொல்லி ஜெபிக்கிறான், என் பேரை ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கி போட்டாலும் போடும், இந்த ஜனங்களை இந்த வனாந்தரத்துல நீர் அழித்து போட்டு விடாது என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறத பார்க்க முடிகிறது. அவன் கொண்ட தரிசனத்துக்காக, அவன் ஏற்றுக்கொண்ட திட்டத்துக்காக, அவனை நம்பி கத்தர் கொடுத்த ஆத்துமாக்களுக்காக, அவனை நம்பி கத்தர் கொடுத்த பணிக்காக இந்த ஜனங்களை வழிநடத்தும்படியாய் கத்தர் என்னை ஏற்படுத்தி இருக்கிறார். என் பேரு ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்பட்டாலும் பரவாயில்ல, என்னை நம்பி கத்தர் கொடுத்த திட்டத்தை, என் நித்திய ஜீவனை நான் அடைமானம் வைத்தினாலும் சரி அந்த திட்டத்தை நான் நிறைவேற்றி கொடுப்பேன்னு சொல்லி தன்னுடைய அந்த பாரத்தை அல்லது அந்த ஜனங்களின் மீது இருந்த அவனுடைய பாரத்தை அந்த அர்ப்பணிப்பு அல்லது அந்த ஜெபம் வெளிப்படுத்துகிறத பார்க்க முடிகிறது. இன்னைக்கு அப்படிப்பட்ட இருதயம் உடையவர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோமா என்கிறத சிந்தித்து பார்க்க ஆவியானவர் அழைக்கிறார். அவன் தன் ஜீவனையும் அல்லது தன்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுகிறதற்கும் அவன் ஆயத்தமாக இருக்கிறத அல்லது அதற்கும் அவன் துணிகிறத பார்க்க முடிகிறது. அப்ப அந்த ஜனங்களின் பால் அவனுக்கு இருந்த பாரம், அந்த ஜனங்களின் மீது அவனுக்கு இருந்த அந்த அன்பு எப்படியாகிலும் அந்த ஜனங்களை கர்த்தர் அவர்களுக்கென்று சொல்லி நியமித்திருக்கக்கூடிய அந்த கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போகிறதற்கு அவனுக்கு இருந்த அந்த உள்ளத்துக்குள்ள இருந்த அந்த பாரம் அவன் வார்த்தைகளாக வெளிப்படுகிறத பார்க்கப்படுகிறது. தான் கொண்ட திட்டத்துக்காக கர்த்தர் அவர் மீது வைத்த தரிசனத்துக்காக அவன் எந்த எல்லைக்கும் போகிறதற்கு, அதை நிறைவேற்றி முடிக்கிறதற்கு எந்த எல்லைக்கும் போகிறதற்கு அன்னைக்கு மோசே ஆயத்தமாக இருந்ததை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு கர்த்தர் நம் மீது வைத்திருக்கக்கூடிய திட்டத்திற்காய், தரிசனத்துக்காய், கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிற அழைப்பை நிறைவேற்றுவதற்கு, கர்த்தர் நம்மை நம்பி கொடுத்திருக்கக்கூடிய பணியை செய்து முடிப்பதற்கு நம்ம எடுக்கக்கூடிய அல்லது எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் என்ன, எக்ஸ்ட்ரீமா நம்ம ஆண்டவருக்காக எதை செய்கிறதற்கு, எதை இழக்கிறதற்கு, எதை கொடுக்கிறதற்கு
ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோம். அன்னைக்கு அந்த ஜனங்கள் முரட்டாட்டம் பண்ணாங்க. அந்த ஜனங்கள் மோசேவே எதிர்த்து பேசுறாங்க, விரோதமாக பேசுறாங்க, கர்த்தருக்கு விரோதமாக பேசுறாங்க. ஆனாலும் அந்த ஜனத்துக்காக அவன் எழும்பி நிற்கிறது, அந்த ஜனத்துக்காக அவன் பரிந்து பேசுகிறது, அந்த ஜனத்துக்காக அவன் ஆண்டவரிடத்துல மன்றாடி ஜெபிக்கிறத பார்க்க முடிகிறது. இன்னைக்கு அப்படிப்பட்ட இருதயமுடையவர்களாகத்தான் நாம் இருக்கிறோமா என்கிறதை ஆவியானவர் சிந்தித்து பார்க்க அழைக்கிறார். கர்த்தர் நமக்கு 1,00,00,000 வாலிப ஆத்துமாக்களை வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த ஆத்துமாக்களுக்காக இப்படிப்பட்ட ஒரு 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 முடிவை எடுக்கிறதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமுள்ளவர்களாக இருப்போம். அப்ப அந்த ஆத்துமாக்களின் மீது, இஸ்ரவேல் ஜனங்களின் மீது மோசேக்கு ஒரு பார்வையும், ஒரு ஆத்தும பாரமும், அந்த திட்டத்துல எப்படியாகிலும் அவர்களை கொண்டு அந்த தேசத்துக்குள்ள கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய தூர தரிசனம், தூர பார்வை அவனுக்கு இருந்ததுனால அப்படிப்பட்ட ஒரு துணிவான ஒரு முடிவை எடுக்க அவனால முடிந்தது. இன்னைக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய ஆத்துமாக்களை அல்லது நம்மிடத்துல கர்த்தர் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த ஆத்துமாக்களை அப்படிப்பட்ட ஆத்தும பாரத்தோடு கூட, தகப்பனின் இருதயத்தோடு கூட, மேய்ப்பனின் இருதயத்தோடு கூட தான் அதை நம்ம பார்க்கிறோமா, அணுகுகிறோமா, இல்ல டேக் இட் கிராண்டடா அல்லது அதை நிர்விசாரமாக அதை கையாண்டு கொண்டிருக்கிறோமா என்கிறதை சிந்தித்து பார்க்க ஆவியானவர் அழைக்கிறார். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். எபேசியருடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனத்துல இப்படியாக எழுதப்பட்டு இருக்கிறது. கர்த்தருக்குள்ள பரிசுத்த ஆலயமாக கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. பவுல் அப்போஸ்தலன் எபேசு திருச்சபைக்கு எழுதும்போது அவர்களை பரிசுத்த ஆலயமாக கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஆலயம் என்கிறது ஆண்டவர் தங்குகிற இடம் என்று சொல்லி நமக்கு வேதம் தெளிவாக காட்டிக் கொடுக்கிறத பார்க்க முடிகிறது. இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய ஆலயமாக நீங்களும் நானும் இருக்கிறோமா என்கிறதை சிந்தித்து பார்க்க ஆவியானவர் அழைக்கிறார். ஆலயம் என்கிறது அவர் தங்கி தாவரிக்கிற இடம், அவர் வந்து செல்கிற இடம் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல விசிட்டரா அல்லது கெஸ்டா வந்து போறாரா, இல்ல நமக்குள்ளேயே அவர் தங்கி தாவரிக்கிற அல்லது அவர் நம்மை நடத்துகிற கைட் பண்ற அவர் ஒரு ஹோஸ்டா நமக்குள்ள இருக்கிறாரா அப்படிங்கிறத சிந்தித்து பார்க்க ஆவியானவர் அழைக்கிறார். நம்ம ஜெபிக்கும் போது நமக்குள்ள இருக்கிறார், வேதத்தை வாசிக்கும் போது நமக்குள்ள இருக்கிறார். ஜெபித்து முடித்த உடனே நம்ம ஜெப அறையை விட்டு வெளியே வந்த உடனே அல்லது நம்முடைய ஊழியங்களை முடித்து நம்ம வெளியே வந்த உடனே அப்பவும் நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரா, அவர் தங்குகிறதுக்கு அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறாரா, அல்லது தங்குகிறதுக்கு ஏதுவான சூழ்நிலை நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்குதா, ஏதுவான மனநிலை நமக்குள்ள இருக்கிறதா, இல்ல அவரை வெளியே இறக்கி விட்டுட்டு தான் நம்ம ஊழியத்தை விட்டு வெளியே வரோமா, நம்ம ஜெப அறையை விட்டு வெளியே வரோமா, நம்ம வேத புஸ்தகத்தை மூடின உடனே அவரும் நம்மை விட்டு வெளியே போய் விடுகிறாரா, அப்ப அவர் விசிட்டரா அல்லது கெஸ்டா இருக்கிறாரா, இல்ல ஹோஸ்டா இருக்கிறாரா அப்படிங்கிறத சிந்தித்து பார்க்க ஆவியானவர் அழைக்கிறார். அவர் தங்குகிற பரிசுத்த ஆலயமாக நீங்களும் நானும் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு காட்டிக் கொடுக்கிறது. அவருடைய பிரசன்னத்தை சுமந்து திரிகிறவர்களாக, எல்லா சூழ்நிலையிலும் அவரை மாத்திரம் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக, எல்லா சூழ்நிலையிலும் அவரை மாத்திரம் ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியவர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோமா அப்படிங்கிறத சிந்தித்து பார்க்க ஆவியானவர் அழைக்கிறார். எல்லா இடங்களிலும் அவரை மாத்திரம் தான் நம்ம அடையாளப்படுத்தி கொண்டு இருக்கிறோமா, அவரை மாத்திரம் தான் காட்டிக் கொண்டு இருக்கிறோமா, அப்படிப்பட்ட ஆலயமாக நீங்களும் நானும் கட்டி எழுப்பப்பட வேண்டும். அவர் வந்து தங்கி தாபரிக்கிற இடமாக நம்முடைய இருதயம் இருக்கிறதா என்கிறதை சிந்தித்து பார்க்க ஆவியானவர் இருக்கிறார். அப்படி இருக்கிற இடங்கள கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்க போகிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிற அந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறதுக்கப்படி நாங்க உமக்காக ஆண்டவரே வல்லமையாய் மகிமையாய் பயன்படுத்தக்கூடிய பாத்திரமா எழுமணும்னு சொன்ன ஆண்டவரே, எங்க பலிபீடத்துல ஆண்டவரை இடைவிடாமல் பலி செலுத்துகிற அனுபவம், ஆண்டவரே தகப்பனை முழுமையாக அந்த வழிகளை செலுத்துகிற அனுபவம், ஆண்டவரே தகப்பனப்பா இருக்க முடியாது. ஆண்டவரே அக்கினி ஜுவாலை எங்களுடைய பலிபீடத்திலிருந்து எப்பொழுதும் பற்றி எரியத்தக்கதா, எப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் உணர்வடைந்தவர்களாய் பலி செலுத்தி கொண்டிருக்க, ஆண்டவரே உம்மோடு கூட நெருங்கி ஜீவிக்க, ஆண்டவரே எங்களுடைய பலிபீடங்களை நாங்கள் செப்பனிட்டு ஆயத்தப்படுத்துகிறதற்கு கர்த்தருக்கு கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறதுக்கு அப்புறப்பா உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எதிர்பார்க்கிற ஒரு ஆசாரியனாய், ஒரு தகப்பனின் இருதயமுடையவனாய், ஒரு மேய்ப்பனின் இருதயமுடையவனாய் ஆண்டவரே தகப்பனை நாங்கள் செயல்படுகிறதற்கு ஆண்டவரே நீர் எங்களை நம்பி கொடுத்திருக்கக்கூடிய திட்டத்தை பணியை செய்கிறதுக்கு கர்த்தருக்கு கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறதுக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஆண்டவரே நீங்க தங்கி தாபரிக்கக்கூடிய ஒரு பரிசுத்த ஆலயமாக நாங்கள் கட்டி எழுப்பப்படுவதற்கு கர்த்தருக்கு கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படி நீங்க எங்களை கட்டி எழுப்ப போகிறதற்காக, அப்படி நீங்க எங்களை பயன்படுத்த போகிறதற்காக ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமைக்கே செலுத்திக்கிறோம். இயேசுவின் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தேங்க்யூ so much.